வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். நேற்றுக்கு மேட்ச் முடிஞ்சது, ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா. ஓவரா ஹைப் பண்ணிட்டோம் நினைக்கிறேன். ரோகோ கம்பேக் போகோ தான் அவங்கள பேக்னு சொல்லிடுவாங்க போல இருக்கு எல்லாரும் சேர்ந்து வச்சு. சரி போவோம். செகண்ட் மேட்ச் எப்படி போச்சு, அது எப்படி ஃப்ளோ, என்ன ப்ராப்ளம் ஆச்சு இந்தியன் டீமுக்கு, ஆஸ்திரேலியன் ஸ்குவாட் எப்படி வேர்ல்டு கப் கொண்டு போறாங்க, எல்லாம் பில்டப்லாம் கரெக்டா இருக்கு ஆஸ்திரேலியன் டீமை பொறுத்த வரைக்கும். இந்தியா என்ன சேஞ்சஸ் பண்ண போறோம் நெக்ஸ்ட் மேட்ச்க்கு, யாரெல்லாம் இன்னும் டீமுக்குள்ள வந்து ஆடலாம், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம். கணேஷ் நீ சொல்லு, போன மேட்ச் என்ன தப்பு பண்ணோம் இந்தியா? ஃபர்ஸ்ட் திங் தப்புன்னு பார்த்தா நம்ம கொஞ்சம் பேட்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு ஒரு ஃபீல் ஆச்சு. ரோஹித் ஓகே நல்லா பண்ணிட்டாரு. எனக்கு என்னன்னா ரோஹித் அவர் கேம் எடுத்துட்டு போன விதம் எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம இந்த செகண்ட் மேட்சுக்கு முன்னாடியே வந்து கோலிக்கு வந்ததா இல்லையான்னு தெரியல, ரோஹித்துக்கு நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ரோஹித் ஆடுவாரா, இவர் அவ்வளவுதானா, இல்ல மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து பேசுறாங்க, என்னென்னவோ அன்வான்ட் நாய்ஸ் வந்தது. ஸோ அப்படி இருக்கிறப்போ அப்படிப்பட்ட ஒரு சீனியர் பிளேயருக்கு அந்த நாய்ஸ் வர்றதே வந்து ஃபர்ஸ்ட் இட் இஸ் நாட் நீடட். ஆனா அப்படி இருக்கிறப்போ அப்படிப்பட்ட ஒரு சீனியர் பிளேயர் நான் தாண்டா இங்க கெத்து, நான் தான் கிங்னு ப்ரூவ் பண்ணுவாங்க. தட் இஸ் ஹவு. ஏன்னா அவங்க இதோட நிறைய பார்த்திருப்பாங்க. அதே மாதிரி கரெக்டா அவர் வந்து டைம் எடுத்து அந்த ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ் கொஞ்சம் அதை கொஞ்சம் நெகோசியேட் பண்ணிட்டு, பால்ஸ் வேஸ்ட் ஆனா பரவாயில்ல நெகோசியேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த 2 6 அடிச்சார் பாத்தியா, நான் தாண்டா இங்க கிங்கு அப்படின்னு. அந்த ஷாட் இட் ஷோட் நான் தான் இங்க, அந்த ஒரு இது ஃபீல் நல்லா இருந்தது. தட் இட் வாஸ் a very good ஷோ ஃப்ரம் ரோஹித் சர்மா. ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மாவோட ஒரு கம்பேக்கா வச்சுக்கலாம். அந்த புல் வந்து ரோஹித் சர்மாவோட சிக்னேச்சர் ஷாட், அந்த புல் வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் சைன் ஃபார் ரோஹித் சர்மா. கண்டிப்பா இட் இஸ் a very good positive sign. என்னன்னா எனக்கு கோலி தான் என்னன்னா எனக்கு ரொம்ப அப்படிப்பட்ட ஒரு கேலிபர் இருக்கிற ஒரு பிளேயரு நம்ம நிறைய பார்த்துட்டோம். சேஸ் மாஸ்டர், we can say whatever names you want. அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை செட்டப் பண்ணி ஈஸியா எடுக்கிறாங்க எல்லாருமே. எல்லா டீம்ஸுக்கும் ஈஸியா செட்டப் பண்ணி ஒன்னா செட்டப் பண்ணி எடுக்கிறாங்க, இல்ல பிளஃப் பண்ணி எடுக்கிறாங்க. நீ உனக்கு அவுட் சைட் ஆஃப் பிரச்சனை, நான் அதுதான் இது பண்றேன்னு ஃபீல் செட் எல்லாம் பண்ணிட்டு அவர் ஒரு மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்துட்டு அழகா உள்ள ஏத்துறாங்க. இல்லையா உனக்கு அதுதான் ப்ராப்ளம், நான் அப்படிதான் போட போறேன். அவருக்கு வந்து நம்ம ஷெல்லுல போயிட்டாரா, இல்ல ஒரு 4 வருஷமாவே அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு தெரியும், பட் ஓடியில டீசென்டா பண்ணிருக்காரு. பட் ஸ்டில் அந்த ஒரு ஷெல், அவரோட அந்த ஒரு ஹங்கரும் அந்த ஒரு அர்ஜும் போயிடுச்சாங்கிற என்னன்னு தெரியல. அது ரொம்ப ஒரு த மொமெண்ட் ஹி பிகேம் காம்ல, அந்த ஒரு காம்னஸ் அவர் ஃபேஸ்ல தெரிய ஆரம்பிச்சோனவே அவரோட அந்த ஒரு பிளே போயிடுச்சோன்னு எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகுது. அக்ரெஷன் இருந்தாதான் கோலி, அதுதான் பிரச்சனை. அண்ட் கில் அவுட் ஆனது எனக்கு அந்த நேரத்துல அந்த ஷாட் தேவையாங்கிறதா எனக்கு கொஸ்டினா இருந்தது. நீ இது வந்து நீ சேஸ் பண்ற, உனக்கு டார்கெட் கண்ணுல இருக்குன்னா நீ வந்து ஃபாஸ்ட் பண்ணணும், கேம் ஸ்பீட் அப் பண்ணணுங்கிற ஒரு நெசசிட்டி இருக்கு. யூ ஆர் பேட்டிங் ஃபர்ஸ்ட், நீ செட் பண்றது டார்கெட் இருக்கிறப்போ இன்னும் நீ எதுக்கு அந்த டைம்ல அப்படி ஒரு ஷாட் தேவைங்கிறத எனக்கு புரியல. கொஞ்சம் ரோஹித் மாதிரி, ஏன்னா நமக்கு தெரியும் கில்லுமே வந்து சீத்ரூ பண்ணிட்டு ஆட ஆரம்பிச்சா அவர் வந்து ஸ்ட்ரைக் ரேட்டா இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து மேக்கப் பண்ணிடுவாரு. அப்படிப்பட்ட பிளேயர் தான் ஐபிஎல்லையும் பார்த்திருக்கோம், T20லயும் பார்த்திருக்கோம். T20லயே அப்படி பண்ணும்போது ஒன் டேல கண்டிப்பா முடியும். எதுக்கு அந்த ஷாட் ஆடி அவுட் ஆகணுங்கிறது எனக்கு தேவையா இந்த ஷாட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அக்ஷர் பட்டேல் சூப்பரா ஆடினாரு, எனக்கு நல்லா இருந்தது பார்க்க. வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். ஆமா ஸ்டாட்ஸ் குரு, நான் உங்களுக்கு ஒரு ஸ்டாட் சொல்றேன். நேத்தி மேட்சோட கம்பேரிசன். இந்தியா இன் பவர் பிளே 29-2, ஓகே. ஆஸ்திரேலியா இன் பவர் பிளே 5-1. இதுதான் மேட்சோட டர்னிங் பாயிண்டா? கரெக்ட், நீ கரெக்டாக சொல்லிட்டு அதான் மேட்ச் டர்னிங் பாயிண்ட்டே. பவர் பிளேல தான் மேட்ச் கீ ஃபேக்டர்ஸே வந்து பவர் பிளேல நம்ம எவ்வளோ பெட்டராக ஆடுறோங்கிறது, எந்த டீம் பெட்டராக பவர் பிளே ஆடுறாங்க அண்ட் எந்த டீம் வந்து ஸ்ட்ராங்காக ஃபினிஷ் பண்ணுறாங்கிறது தான் மேட்ரு. அதுதான் இந்த இந்த பிச்சு கண்டிஷன்ஸுக்கு இதாக இருக்கும். நான் இது ஆக்சுவலாக பார்த்தா இது வந்து டிபிக்கல், கொஞ்சம் முன்னாடி நம்ம ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி ஆடின அடிலைட் கிரவுண்ட் கிடையாது. ஒரு ஃபிளாட் ட்ராக்காக கொடுக்கல அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி டிப்பிக்கல் ஆஸ்திரேலியன் 90s அந்த ரெட்ரோ டைப்புக்கு போயிட்டாங்க. பால் வெறித்தனமாக இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ் சீம் கன்சிஸ்டண்டாக இருந்துச்சு, நிப்பிங் பேக்காக இருந்தது. அந்த இது ஆன் அனதர் டே வி வுட் ஹவ் பீன் இன் எ சிச்சுவேஷன் 44-5. வி ஆர் லக்கி எனஃப், வி சர்வைவ்டு. ரோஹித் சர்மா அதாவது அவர் லக்கி ஆயிட்டாரு, லைக் சில சர்வைவ் எல்லாம் பண்ணிட்டாரு. எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த டிட்டர்மினேஷன், அந்த கிரிட். அவர் ஒரு எக்ஸ்ட்ராடினரி நாக், ஒரு சாலிட் நாக். ஆக்சுவலாக இந்த இது ரோஹித் சர்மாவோட நாக்கு பொறுத்த வரையும் பார்த்தா அந்த ஒரு சாலிடாக நின்று இது பண்ணாரு. அதுதான் இப்போ எனக்கு என்ன சில இதெல்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னா, நிறைய பேர் சொல்றது கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, அந்த மாதிரி தான் எனக்கு இதாக இருக்கு. இந்த ரீசெண்டாக ஒரு தமிழ் படம் ட்ரைலரில் பார்த்தேன், அந்த ஞாபகம் தான் வந்தது. கமிங் பேக் டு விராட் கோலி சொன்னால, பட் he got out in a very good ball. நல்லா செட் பண்ணா அவுட் சைடு இது பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஒரு நம்ம ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தேன், நானும் கோகுல் போனதுல வீடியோலையும் நான் பேசியிருந்தேன். ரிஃப்ளெக்ஸ் அந்த ஏஜ் ஆக பாடி ரிஃப்ளெக்ஸ் கம்மியாகும், சில ஷார்ட் செலெக்ஷன்ஸ்லாம் டவுட்ஃபுல்லாக இருக்கும்போது இந்த இஷ்யூஸ்லாம் வரதான் செய்யும். பட் இஸ் எ லெஜண்ட், ஈ வில் கம் அப்.
அதுதான் நான் பிகாஸ் ஹி ஹாஸ் an எக்ஸ்பீரியன்ஸ். திஸ் இஸ் நாட் அ ஃபர்ஸ்ட் டைம் ஹி நோஸ் ஹவு டு ஒர்க் ஆன் ஹிஸ் டெக்னிக். அந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம இது பண்ணலாம். கில் பொறுத்தவரையும் வி ஷுட் நாட் பி டூ கிரிட்டிக்கல். நல்ல குட் ஷாட்ஸ் ஆனா அந்த பிச்சில் வந்து someone has to take the aggressive route. Usually ரோஹித் சர்மா we see that he will take the aggressive route. Today he went for the பேக். இது ஒரு டிபிக்கல் 2019 மாதிரி. ஆக்சுவலாக அவர் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஒரு பெரிய ஸ்கோர் எதிர்பார்த்தேன், 150+ அடிப்பார்னு எதிர்பார்த்தேன், அது மிஸ் ஆயிடுச்சு. பட் எக்ஸ்ட்ராடனரி பவுலிங் ஃப்ரம் ஹேசல்வுட், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஓடிஐ ஸ்பெல்ஸ் ஃப்ரம் ஹேசல்வுட்டோடது. விக்கெட் காலம்ல மட்டும்தான் இல்லையே தவிர சூப்பராக போட்டாரு. ஒரு நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா என்னன்னா 2 ஓவர் ஸ்டார்க் போட்டதுல 2 கில் 4 இது பண்ணதுக்கப்புறம் டக்குன்னு சேவியர் பாட்லர் கொண்டு வந்தாங்க பாரு. சூப்பர் சேஞ்ச் ஆக்சுவலா ஃப்ரம் மார்ஷ். டக்குன்னு பால் நல்லா மூவ் ஆகுது, ஸ்டார்க்குக்கும் இதாகுது. ஆனால் அங்கேருந்து டக்குன்னு கட் பண்ணிட்டு ஈ தாட் சேவியர் பாட்லர் கொண்டு வந்தா இன்னும் அவன் இட் டு த டெக் அந்த இது தேவைப்படணும்னு, ஒரு டால் ஸ்கிட்டி பாலர் தேவைப்படணும். இங்கே பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன ஆச்சுன்னா நமக்கும் அவங்க டீமுக்கும் 2 பேருக்குமே வந்து நம்ம மொபைலிங் போடும் போதுமே நல்லா போட்டோம், ஸ்டார்டிங் நல்லா பண்ணோம். சிராஜ் இஸ் நாட் ஏ இட் டு த டெக் பவுலர். ஹேசல்வுட் இஸ் எ கிங் ஆஃப் த இட் டு த டெக். நம்மளோட கிங் ஒருத்தர் இருக்கான் பும்ரா, அவன் இல்லை இன்ஜூர்ட்னால போயிடுச்சு. அடுத்த ஒரு பர்சன் நம்ம செலக்ட் பண்ணது ஹர்ஷித் ராணா. ஹர்ஷித் ராணா he bowled well on the initial spell, he bowled decently. அவனுக்கு என்ன ப்ராப்ளம்னா திருப்பி சேம் மிஸ்டேக், லைன் புவர் லைன் வித்து கொடுத்துட்றான். இதுதான் அவனுக்கு பெரிய மிஸ்டேக். உண்மையா சொல்ல போனா இன்னைக்கு அவன் பேட்டிங் நல்லா பண்ணான்பா. அவனும் ஹர்ஷித் இப்போ ஆடலனா we would have been bundled out in 220-230 ரன்ஸ்ல பண்டில் ஆயிருக்கும். he showed his ஒரு குட் திங். வந்து நான் கூட நினைச்சேன், உங்களுக்கு மெசேஜ் கூட போடுறேன், மேபி அவனோட பேட்டிங் கான்ஃபிடன்ஸ்னால 8 விக்கெட் எடுத்தான், சரி நல்லா தான் பண்ணுவான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ்ல அவன் நல்லா பண்ணுவான், இன்னைக்கு பெட்டரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான் தான் எதிர்பார்த்தேன். பட் அதுதான் அடி வாங்கினா ஒரே மாதிரி அடி வாங்கிடுறான். அது வந்து அந்த எக்ஸ்ட்ராடனரி பேட்டிங் ஃப்ரம் மிச்சல் ஓவன். என்ன ஒரு லாங் லிவர். என்னன்னா என்னன்னா போலிங் கம்பேரிசன் நம்ம பேட்டிங் நம்ம பேசிட்டோம். ஆஸ்திரேலியன் வந்து இந்த சீரியஸ் அவங்க வந்து எப்படி போயிருக்காங்கன்னா அவங்க போலிங் ஸ்ட்ரென்த் வச்சு தான் போயிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி போயிருக்கோம், நம்மளோட பேட்டிங் ஸ்ட்ரென்த் வச்சு போயிருக்கோம். ஸோ ஐ திங்க் இந்த சீரியஸ்ல பேட்லேயே வந்து ஆஸ்திரேலியன் போலர்ஸ் வர்சஸ் இந்தியன் பேட்ஸ்மேன் தான், அது எப்பயுமே இருக்கிறது தான். எனக்கு நான் என்ன ஃபீல் பண்றேன்னா தே வேற பெட்டர் போலர் நம்ம போலிங் சைட். நான் அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் அவங்க பேக் அவங்க எல்லாமே பண்றதுக்கும் அவங்கள்ட்ட வந்து கரெக்டான இருக்கு. இன்னொரு கொஸ்டின் எனக்கு என்ன இருக்குன்னா 2 பேர்ட்டையுமே நம்மள்ட்ட வந்து வேர்ல்ட் கிளாஸ் ஒரு ஸ்பின்னர் இருக்கான், குல்தீப் யாதவ்னு ஒருத்தர். ஓகே, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆஸ்திரேலியன் ஸ்குவாட்லேயே எடுத்துக்கோமே, ஜாம்பா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடலை. ஓகே, மோரோவர் அந்த மேட்ச் வந்து அந்த குனஹன் வந்து ஹி போல்ட் பெட்டர், ஹி போல்ட் வெல் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச். என்ன அதுக்குன்னு வந்து அவங்க வந்து ஜாம்பாவை ரெஸ்ட் பண்ணிட்டு அவனையே ஆடலை. ஜாம்பா இஸ் தியர் மெயின் ஸ்ட்ரென்த். அந்த 15 to 50 ஓவர்ஸை வந்து ஒரு பிளேயிங் லெவல் பிளேயிங் கண்டிஷனை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி போறதுக்கான போல வச்சு யூஸ் பண்ணணும். நம்ம ஏன் அந்த ட்ரை பண்ண மாட்டேங்கிறோம்? ஆர் வி பிளேயிங் டூ மச் பேட்ஸ்மேன்? ஆக்சுவலாக கரெக்டா. இப்போ என்னன்னா we are stuck in the plan of அந்த ஆல்ரவுண்டர் நம்பர் 8 பேட்டர் வேணுங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே நம்ம இதாகிட்டோம். போன மேட்ச் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் குல்தீப் ஆடாததுக்கு ரீசன் வந்து கண்டிஷன்ஸ் நாட் ஃபேவரிங் ஃபார் குல்தீப் யாதவ். ஓகே, யூ வுட் ஹவ் கோன் லைக் பெர்த் கண்டிஷன், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் சம்போ நீ வந்து அன்டில் அன்லெஸ் அவனுக்கு பாசிட்டிவான என்வரன்மெண்ட் பேக் பண்ணி வச்சிருந்தானா பிரச்சனை கிடையாது, ஆடாமல் இருந்தால் கூட ஃபைன், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் இது ஐடியலி சூட்டட் ஃபார் குல்தீப் யாதவ். பட் நான் என்ன நினைச்சேன்னா கண்டிப்பா நான் கூட போன ப்ரிவியூல சொல்லியிருந்தேன், ஐ சான்சஸ் ஆர் தேர், வி கேன் நாட் சேஞ்ச் எனி டீம், சேம் லெவன்லேயே போன வாய்ப்பும் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். நான் இந்த இது அது மாதிரி தான் போயிருக்காங்க ஆக்சுவலா. ஏன்னா குல்தீப் யாதவ் இந்த கண்டிஷன்ஸ்க்கு பெர்ஃபெக்ட்லி சூட்டட். அவன் பாரு எப்படி வேரியேஷன்ஸ் காமிச்சான். ஜாம்பாவோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா அவுட் ஸ்மார்ட் பண்ணான் நம்மள. எக்ஸாக்ட்லி நான் சொல்ல வந்தேன். அவன் செமையா அவுட் ஸ்மார்ட் பண்ணான். சூப்பரா வந்து ஃபிளிப்பர்ஸ் யூஸ் பண்ணா, சில செட்டில்டு வேரியேஷன்ஸ் பண்ணான் ஜாம்பா. அக்சர் பட்டேல் அதாவது என்னன்னா அக்சர் பட்டேலோட பேட்டிங் நம்ம சம் ஆஃப் தம் ஆர் வெரி கிரிட்டிக்கல் அபவுட் சென்டிங் அபோவ் த ஆர்டர் நம்பர் 5, பட் he owned that order. என்னை பொறுத்தவரை he played like a proper batter. எக்ஸ்ட்ராடினரி ஃபுட் மூவ்மெண்ட், சாலிடா ஆடினா, எங்கேயுமே வந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கல, பால வந்து ஒரு நல்லா கனெக்ட் பண்றான். எல்லா மேட்சுக்கும் நம்ம க்ரூஷியல் பிரேக் த்ரூ கொடுக்குறான் லைக் பேட்டிங்ல. ஆக்சுவலி நம்ம அந்த வீடியோ டெலிகாஸ்ட்ல கூட காமிச்சாங்க அவனோட வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு, அதனாலதான் அவனோட பிளே வந்து அவ்வளவு அது காமிச்சாங்க. அது அவ்வளவு சூப்பரான ஒரு அனாலிசிஸ். ஆமா, 100% ஃப்ரண்ட்ல போறான். அவனோட வெயிட் பேலன்ஸ் 100% ஃப்ரண்ட்ல இருக்கு. சூப்பரா இருக்கு அந்த வெயிட் பேலன்ஸ். ஆக்சுவலா வந்து கோலி கூட அந்த வெயிட் பேலன்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகுதுங்கிறது பாயிண்ட்டும் பார்த்தோம். பட் அந்த இது கரெக்ட், சூப்பரா அது அனாலிசிஸ். நீ அந்த பாயிண்ட் சொன்னதுலாம் கரெக்டான பாயிண்ட், அவங்க அனாலிசிஸ் காமிச்சதுலாம். அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நம்ம சம்டைம்ஸ் we might be critical not sending KL Rahul down, but they communicated that KL Rahul position is this is the position they will come with number 6, because I can understand in critical conditions-ல பொறுத்து flat conditions-ல left right combination-லாம் மேட்டரே கிடையாது. இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கி கண்டிஷன்ஸ்ல என்னன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வந்தானா லைன் சேஞ்ச் ஆகும்,
கொஞ்சம் அவன் ஒரு 2-3 4 அடிச்சானா இன்னைக்கு மாறும். இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட பேட்டிங்ல என்ன குரூஷியல்னா அந்த சிங்கிள்ஸ், குவிக் சிங்கிள்ஸ். மேட் ரென்ஷாவும் மேத்யூ ஷாட்டும் எக்ஸ்ட்ராடினரியா ஒரு இது பண்ணாங்க. ஆக்சுவலா பார்த்தா நம்ம பார்ட்னர்ஷிப் சூப்பரா பண்ணாங்க. மேட் ரென்ஷா ஒரு 30 balls 30 runs அடிச்சிருப்பான். ஈ டார்கெட்டட் அவர் 5th bowler நிதிஷ்குமார் ரெட்டி. நீ கேட்டே நமக்கு குல்தீப் ஆட முடியாத காரணம் நிதிஷ்குமார் ரெட்டி போன மேட்ச் ஆட்டான். நிதிஷ்குமார் ரெட்டி வந்து இஸ் ஜஸ்ட் குட் ஃபார் 2-3 overs ஸ்பெல்லுக்கு தான். இஸ் நாட் ஏ அடிக் பாண்டியா கொடுக்குற லக்ஸரினஸ் நிதிஷ்குமார் ரெட்டியால கொடுக்க முடியாது. அவனால ப்ராப்பர் தேர்ட் ஃபேஸ் பவுலரா ஆக முடியாது. அதனால தான் தே ஆர் கோயிங் வித் ஹர்ஷித் ராணா. நம்ம நிதிஷ்குமார் ரெட்டியை மட்டும் வச்சுக்கிட்டு 3 ஃபேஸ் பவுலர் தேவை கண்டிப்பா இந்த கண்டிஷன்ஸை பொறுத்த வரையும். ஸோ நிதிஷ்குமார் தேர்ட் ஃபேஸ் பவுலரா ஒர்க் அவுட் ஆகாது. அவனை நம்பி போக முடியாது. அது கிளியரா புரியுது நமக்கு. ஸோ அதனால ஹர்ஷித் ராணா பண்ணாங்க. ஹர்ஷித் ராணா அவன் ஆடணுமா வேணாமான்னு அது டிபேட்டபிள். அவனுக்கு ரீப்ளேஸ்மெண்டா இப்போ ரஷித் கிருஷ்ணா தான் வர முடியும். எங்க நம்ம சிக்கிக்கிட்டோம்னு கேளு. ஏதர் நிதிஷ்குமார் இல்ல வாஷிங்டன் சுந்தர், இவங்க 2 பேர்ல ஒருத்தர் தான் ஆட முடியும். அக்ஷர் பட்டேல் இஸ் ப்ராப்பர் ஜென்யூன் ஆல்ரவுண்டர். இஸ் bowling well, இஸ் பேட்டிங் well. அந்த மாதிரி தான் நமக்கு தேவை. இஸ் ரீப்ளேசிங் பெர்ஃபெக்ட்லி ஜடேஜாஸ் பொசிஷன். ஜடேஜா ஓகே, தட் இஸ் செக்யூர்டு. ஒரே ப்ராப்ளம் வாஷிங்டனா நிதிஷ்குமாரா 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் பண்ண முடியும். வாஷிங்டன் வந்து bowled well, சூப்பரா போட்டான். ஆனா என்ன ப்ராப்ளம்னா இந்த அவனுக்கு பேட்டிங்கும் கொண்டு வரணும். டெஸ்ட்ல ஆடுற மாதிரி இங்க வந்து அவனுக்கு வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் வச்சிருக்கான். அதுதான் ப்ராப்ளம். அந்த ப்ரூவ் பண்ணல வாஷிங்டன் சொந்த வரையும். நிதிஷ்குமார்ட்ட என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா அட் த வில் அவனால 6 அடிக்க முடியும். எஸ் ஆல் ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ், கிளீன் ஹிட்டிங் இருக்கு, அந்த டெப்த் அவன் கொடுக்குறான். அதனால அவனை வச்சிருக்காங்க. இந்த ஒரு பிரச்சனைனால தான் நம்ம குல்தீப்பை கொண்டு வர முடியல. ஆனா ஐடியலி ஐ வுட் ஹவ் கோன் வித் குல்தீப் யாதவ். 7 பேட்டர் மட்டும் போதும். ஒன்னால 7 பேட்டர் அடிக்க முடியலன்னா 8th பேட்டர் என்ன பண்ண முடியும்? இது என்னோட தேரிப்பா. பட் தே ஆர் கோயிங் வித் நம்பர் 8. we cannot be critical. அது அவங்களோட டெம்ப்ளேட்டா போயிட்டு இருக்கு. sometimes they are getting success, sometimes they are getting trashed like this. So எனக்கு ஒரு क्वेश्चन நீ சொன்னதுனால இப்போ நீ சொன்ன நிதிஷ்குமார் ரெட்டி வாஷிங்டன் சுந்தர் அந்த ப்ராப்ளம்லாம் நீ சொன்ன. நான் என்ன கேக்குறேன்னா நிதிஷ்குமார் ரெட்டி நம்ம ஒரு பவுலிங்ல ஃபுல்லா யூஸ் பண்ண முடியல 2 or 3 hours மேல. பேட்டிங்லயும் நீ சொல்ற வைட் ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் இருக்கு, அட் த வில் 6 அடிக்க முடியும், எல்லாம் கரெக்ட். ஆனா ஒன் டேல அதை நம்ம 2 மேட்ச் ஆடி இருக்கான், பட் இன்னும் பார்க்கல, அதை இன்னும் பெருசா பார்க்கல. அப்படி இருக்கிறப்ப நீ குல்தீப் யாதவ் கேலிபர்ல ஒரு பவுலர் வச்சிருக்கும் போது நீ உனக்கு அது ஒரு ஜெனுவின் பவுலரா இருக்கும்ல, உனக்கு குல்தீப் யாதவ் நீ உள்ள கொண்டு வந்து நிதிஷை டிராப் பண்ணலாம்ல, அதுல என்ன தப்பு இருக்கு? தப்பே கிடையாது. நான் சொல்றேன் எப்படி தெரியுமா இருக்கு, கையில ஐஸ்வர்யா இருக்கு, ஆனா எனக்கு ஐஸ்வர்யா வேண்டாம், எனக்கு வேற ஏதாவது பொண்ணுதான் வேணும்னு உட்காந்துருக்காங்க, வேற ஒண்ணுமே இல்ல. ஐஸ்வர்யா நாங்க வந்து பொத்தி பத்திரமா வச்சுப்போம், நான் எப்ப தேவையோ அப்ப யூஸ் பண்ணணும்னு பாப்போம், ஆனா பண்ண மாட்டோம். இந்த நேரம் தான் உட்காந்துருக்கோம் இந்தியன் ஸ்குவாட், வேற ஒண்ணுமே இல்ல. ஐஸ்வர்யா பொண்ணு எல்லாருக்கும் ஐஸ்வர்யா வேண்டாம், உனக்கு நீ வேணாம். சரி விடு, அவுட் ஆஃப் டீல்ல போயிட்டு இருக்கோம். பேக் டு கிரிக்கெட். இல்ல அது கரெக்ட் தான். என்ன பொறுத்த வரைக்கும் சுந்தர் ட்ரை பண்ணியாச்சு, எல்லாம் ஓகே. இந்த 2 மேட்ச் ஆயிட்டோம், சீரிஸ் இஸ் கான். இப்போ கணேஷ் உங்ககிட்ட क्वेश्चन வந்து நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல சேஞ்சஸ் இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். நீ என்ன ஃபீல் பண்ற? கண்டிப்பா பிளேயிங் லெவல் சேஞ்சஸ் இருக்கும். ஜெய்ஷ்வால் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல, ஓகேவா? ஐ எம் பீயிங் வெரி ஃப்ராங்க் ஹியர். ஜெய்ஷ்வால் சான்ஸ் இல்ல. பவுலிங் சைடுல பிரசித் கிருஷ்ணாவை கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். அண்ட் குல்தீப் யாதவ் ட்ரை பண்ணுவாங்க நான் ஃபீல் பண்றேன். துருஜுரல் தானே பேக்கப் கீப்பர், அது ட்ரை பண்ண மாட்டாங்க. பவுலிங் சைடுல தான் எனக்கு தெரிஞ்சு சேஞ்சஸ் இருக்கும். பிரசித் கிருஷ்ணா அண்ட் குல்தீப் யாதவ் கண்டிப்பா ஆடுவாங்க நான் ஃபீல் பண்றேன். அண்ட் ஆஸ்திரேலியா சைடுல நோ சேஞ்ச். ஆஸ்திரேலியா வந்து நம்ம எல்லாரும் வந்து ஆஸ்திரேலியா பவுலிங் வர்சஸ் இந்தியா பேட்டிங்னு எல்லாம் நம்ம சொல்றோம். ஆனா நீ பார்த்தனா சட்டுலா வந்து புது பிளேயர்ஸ் சொல்றாங்க. கூப்பர் கொனலியா இருக்கட்டும், மேத்யூ ஷாட்டா இருக்கட்டும், அவனா இருக்கட்டும், எல்லாருமே வந்து மேட்ரின்ஷாவா இருக்கட்டும், எல்லாருமே வந்து நான் புதுசுலாம் இல்லடா, ஐ எம் ரெடி டு பிளே, சி மை கேம்னு அவங்க காமிச்சிட்டாங்க. அவங்க ஹோம் கண்டிஷன்ஸா இருக்கட்டும், அவங்க ஹோம் கண்டிஷன்ஸா இருந்தாலும் நீ ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தா அவ்வளோ கிளாஸா இருந்தது, பாக்கிறதுக்கே சூப்பரா இருந்தது. கூப்பர் கொனலையுமே வந்து ரொம்பவே ஒரு எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. அந்த 23 வயசு பையன் சொல்றாங்க, பட் அவனோட ஷார்ட் செலக்ஷன் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சோ அதனால ஆஸ்திரேலியா வில் கோ வித் தி சேம் டீம் தான் நான் ஃபீல் பண்றேன். ஆனா இந்தியா சைடுல 2 adding to your point, Australia வந்து they already வந்து Matthew Shot we know what range of player, but he is having a issues with the spinners. என்ன எனக்கு இங்க தான் ஒரு கேள்வி என்னன்னா, we failed as a strategy. வாஷிங்டன் சுந்தர் ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போட்டான், ஒரு 4 எட்ஜ்ல 4 போயிடுச்சு. அது அந்த டயத்துல தேவையில்லாம நிதிஷ்குமார் ரெட்டியை கொண்டு வந்தான். ராணா விக்கெட் எடுத்தான். ராணா வாஸ் bowling good that time. அந்த பர்டிகுலர் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெல் ஆஃப் இது இஸ் bowling decently. அந்த டயத்துல சப்போர்ட் பண்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ற மாதிரி பண்ணாம மேட் ரன்ஷா அப்பதான் இறங்கி வந்து நிதிஷ்குமார் ரெட்டி அடிச்சான். அண்ட் இன்னொரு இந்த மேட்ச் டர்னிங்கோட டிராபேக் என்னன்னா 2 கேட்ச் டிராப் பண்ணதுதான். கரெக்ட், அதுதான் மேட்ச் டர்னிங். சரி, அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் இதுல ஒரு லிட்டில் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டாங்க. மேட் ரன்ஷாவா இருக்கட்டும், இந்த 3 ஓவர் 24 ரன் நிதிஷ்குமார் ரெட்டி அந்த டயத்துல பிரஷர் ரிலீஸ் பண்ணி விட்டான்.
நிதிஷ்குமார் ரெட்டியை பொறுத்தவரையும். திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்காக அப்ப திருப்பி சிராஜை கொண்டு வந்தோம், ஹர்ஷீப்பை கொண்டு வந்தோம் அந்த ஒரு 4-5 ஓவருக்கு. அது ஏன்டா அதை நீங்க முன்னாடியே, அதுதான் எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஐ ஹவ் இட்ஸ் வெரி இயர்லி கில் கேப்டன்சியை பொறுத்தவரையும், பட் ஹி ஹஸ் டு ரெக்டிஃபை தீஸ் மிஸ்டேக்ஸ். ஒரு விக்கெட் 2 விக்கெட் தான் போயிருக்கு, இன்னும் ஒரு 4 விக்கெட் 5 விக்கெட் போயிருந்துச்சுன்னா அப்ப நீ வந்து ஃபில் இன் பண்றதுக்கு இந்த பவுலர்ஸ் ஓகே. அக்சர் பட்டேல் அப்ப இன்ஜூர்ட் ஆயிட்டான், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், அதனால அவனை கொண்டு வர முடியல. வாஷிங்டனே கண்டினியூ பண்ணிருக்கலாமே. உனக்கு வாஷிங்டன் நீ ஆடுறன்னா அவன் மேல கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். அவனை நீ லேட்டா உனக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் முடிச்சதுக்கு அப்புறம் நீ வந்து வாஷிங்டன் கொண்டு வர, அவன் விக்கெட் எடுத்தான். விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீ திருப்பி கொண்டு வந்த. அப்புறம் வந்து இவன் மிச்சல் ஓவன் ஒரு 6 அடிப்பான். 6 அடிச்சதுக்கு அப்புறம் அவனை டிராப் பண்ணிட்ட. திருப்பி நீ வந்து அர்ஷித் ராணாக்கு டயர்ட்னஸ் ஆயிடுச்சு, கிராம்ப் ஆயிடுச்சு அந்த 2. அதுக்கு முன்னாடி ஒரே அடி வாங்கிட்டான்டா, ஒரு 7th ஓவரே அடி வாங்கிட்டான். திருப்பி ஏன் அவனுக்கு ஓவர் போனான்? நீ சேஞ்ச் பண்ணிருக்கணும். அப்பயே வந்து மேட்ச் க்ளோசிங் டைத்துல இருக்கும்போது நீ மேபி யூ ஷுட் கெப் ஹர்ஷித் ராணா இந்த டெத். இஸ் வெரி குட் இன் டெத் பவுலிங். அந்த ஒரு லாஸ்ட் 2 ஓவர்ஸ்ல வந்து நல்லா பண்ண முடியும் அவனால. அங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஸ்மால் இந்த மேஜர் இந்த கேம் போன விதத்துல பார்த்தோம்னா இந்த மாதிரி ஸ்மால் திங்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டன்ட், குரூஷியல். இதெல்லாம் ஒழுங்கா பண்ணியிருந்தோம்னா நம்ம ஜெயிச்சிருக்கலாம் போன மேட்ச் அதை பொறுத்த வரையும். அண்டு என்ன ஒரு பேட்டிங் ஃப்ரம் மிச்சல் ஓவன், என்ன ஒரு லாங் லீவர், செம்மையா ஆடினாண்டா. அடிச்ச ஷாட்ஸ் எல்லாம் வேற லெவல், அதெல்லாம் கிளீன் ஹிட்டிங். என்னதான் சொன்னாலும் வந்து அவன் ப்ரெடிக்ட் பண்ணிட்டான், நீ ஸ்லோ பால் தான் போட போற, ஷார்ட்டா போட போறன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஹர்ஷித் ராணா பால டார்கெட் பண்ணி அடிச்சான். கூப்பர் கார்னலே வந்து ஒரு பெர்ஃபெக்டா இன்னிங்ஸ் இது பண்ணான். காமன் கம்போசர் ஸ்ரேயஸ் கூட கிரெடிட் பண்ணியிருந்தான் அவனோட இன்னிங்ஸை பொறுத்த வரையும். தே பேக் ஆஸ்திரேலியா வந்து டக்குன்னு ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணாங்க. எப்படி ஜாக்கப் பெட்வெல் அங்க இங்கிலாந்துக்கு இது பண்ண மாதிரி இங்க இவனையும் வந்து இது பண்ணிருக்காங்க. அண்டர் 19ல இருந்து இவனை கொண்டு வந்து இது பண்ணிருக்காங்க. மிச்சல் ஓவன் we know that he has a capability of hitting. அவன் பிக் பேஷ்லயும் சரி வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸ்லயும் அவன் ஆடின விதம்லாம் நமக்கு தெரியும். ஸோ என்னைய பொறுத்தவரை சேஞ்சஸ் எனக்கு தெரிஞ்சு வந்து குல்தீப் நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பா ஆடணும். சிட்னி கிரவுண்டு கண்டிப்பா ஸ்பின்னுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதனால கண்டிப்பா ஆடுவான், குல்தீப் ஆடுவான். அட் பிளேஸ் ஆஃப் யாருன்னு தான் தெரியல. வாஷிங்டனும் டீசெண்டா தான் பண்ணான். ஆனா என்னன்னா அவனுக்கு அந்த ஒரு காம்பினேஷன்ல தான் ப்ராப்ளம் ஆகும். வி ஹவ் டு கோ டேக் த போல்ட் கால் என்னை பொறுத்தவரை. இல்லனா ஹர்ஷித் இது பண்ணும், டிரா பண்ணிட்டு. நீ சொன்னீல கில் இதே தப்பு தான் இங்கிலாந்து சீரீஸ்லயும் பண்ணான். என்ன, he has to learn from his mistake. எந்த போலரை எந்த டைம் கொண்டு வரணும்னா அந்த 4th டெஸ்ட்ல வாஷிங்டன் சுந்தர் தான் வந்து சேஞ்சே கொடுத்தான், விக்கெட் கொடுத்து ரொம்ப லேட்டா கொண்டு வந்தான். இஃப் யூ ஆர் பிளேயிங் ஆல்ரவுண்டர், நீ பிளே பண்ணும்போது அவங்கள ட்ரஸ்ட் தான் எனக்கு என்னன்னு தெரியல, கரெக்டான ஆப்ஷன் அதுதான். டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங் தான் நம்ம சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷன் தான் இருக்கும். வி ஹேவ் டூ மச் ஆஃப் ஆப்ஷன் இன் பேட்டிங், வி ஹேவ் டூ மச் ஆப்ஷன் இன் போலிங் ஆல்சோ. அதை எந்த டைம்ல எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னு கேப்டன் தான் டிசைட் பண்ணணும். இப்போ இன்கேஸ் நீங்க 5 bowler தான் இருக்கு, 6 bowler தான் வச்சிருக்கோம்னா கரெக்டா யூட்டிலைஸ் பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் மேட்ச் வந்து சுந்தர் ஹேஸ் டு சிட் அவுட், குல்தீப் ஹேஸ் டு கம் இன். என்ன பொறுத்த வரைக்கும் ஐ வில் சிட் சிராஜ் அவுட், ஐ வில் பிரிங் பிரஷித் கிருஷ்ணா இன். ஏன்னா நம்ம ஃபேவரட் பிளேயரை விட்டுட்டு அவங்க அந்த அடுத்த மேட்ச்லாம் ஆட மாட்டாங்க. அதனால ராணா கன்ஃபார்ம், ஆஷ்தீப் கன்ஃபார்ம். ஸோ சிராஜுக்கு பதிலாக தே ஆர் கோயிங் டு கிவ் சான்ஸ் ஃபார் பிரஷித்னா கண்டிப்பாக பிரஷித் ஹேஸ் டு பிளே. சிராஜ் T20 ஸ்குவாட் இருக்கானோ? இருக்கான். தென் ஃபைன். தென் பிரஷித் கிருஷ்ணா வந்து நாளைக்கு ஆடணும். என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே சிராஜ் இல்ல ஒன்லி ஈவன் தான். வாஷிங்டன் தான் ஆடட் எக்ஸ்ட்ரா இருந்தது. நிதிஷ்குமார் இன் பிளேஸ் ஆஃப் ஹார்திக் பாண்டியா. சோ நான் இவன் கிடையாது. ஓகே லெட்ஸ் see. ஆமா, நம்ம வந்து போல்டா பிரெடிக்ட் பண்ணோம். ஒருத்தர் இங்க வந்து 3-0 சொன்னாரு இந்தியாவுக்கு ஃபேவரா. அவர் வந்து இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு பேரை மாத்தி இல்ல இப்போ அந்த போல்ட் ப்ரெடிக்ஷனை வந்து போல்ட் ப்ரெடிக்ஷனா 3-0 ஆஸ்திரேலியான்னு மாத்திர வேண்டியதா, வேற என்ன பண்றது? நான் சொல்றேன், கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, நம்ம ஜெயிக்கலாம். இன்னொரு மேட்ச் சிட்னிலையும் ஜெயிக்கலாம். நம்மள அவங்களுக்கும் இஷ்யூஸ் இருக்குப்பா. 5th bowling ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கும் ப்ராப்ளம். அவன் எல்லாரையுமே போட விட்டான். மிச்சல் ஓவனா இருக்கட்டும், டிராவிஸ் நினைக்கிறேன், கூப்பர் கான்லி எல்லாருமே ட்ரை பண்ணா. அவங்களுக்கும் 5th bowling ஆப்ஷன்ஸ் பிரச்சனை தான். வி கேன் டார்கெட். ஆக்சுவலா இப்ப நல்ல பேட்டிங் நமக்கு லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷனும் ஒரு காரணம். ஒரு மேட்சுக்கு வெஸ்ட் இண்டீஸ் வரையும் ஆடி இருக்கான். நம்ம கிரிட்டிக்கலா இந்த சீரீஸ் வச்சு ரொம்ப ஹார்ஷாவும் போக முடியாது. அவங்களுக்கு பிளேயர்ஸுக்கும் வந்து வெரி லிமிட்டட் என்ன சொல்லுது டைம் அவைலபிலிட்டி. அதனால வந்து சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு 3 நாள் முன்னாடி போயிட்டு என்னடா ப்ரிப்பேர் பண்ண முடியும்? அதுவும் இருக்கு. அதனால அதாவது ஜஸ்ட் ஒரு கன்சிடரேஷன் தான். இப்போ ஒரு நியூஸ் படிச்சேன். ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் ஆஸ்திரேலியா வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அவங்க லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்ட்டு. லபிஷன் ஹஸ் பீன் ரிலீஸ்ட் ஃப்ரம் தி ODI ஸ்குவாட் டு ப்ளே ஃபார் ஷீல்ட் கேம்ஸ். ஓகே, பேக் எண்ட்ல வந்து Hazlewood will not be available for T20 games. He is going to be released to play Sheffield games. ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. அவங்களுக்கு எப்படின்னா, ஆஸ்திரேலியன்ஸை பார்த்தா பிக் பேஷே இருந்தாலும் அவங்க வந்து பிக் பேஷும் ஆடுவான், ஆஸ்திரேலியன் டீமுக்கும் ஆடுவான். ஸ்குவாட்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாலே அல்டிமேட்லி அவன் வந்து அங்கே போய் மேட்ச் ஆட போறான்னு தான் அர்த்தம். தேவையில்லாமல் ஸ்குவாட் ரிலீஸ் பண்ற இதுவே கிடையாது.
அதே கண்டிஷன்ஸ் நம்மளுக்கும் இருக்கணும். இல்ல நம்ம பண்ணிருக்கோம்டா. See, it is not new பண்ணிருக்கோம். for இல்ல, we also done for the lot of players. பண்ணிருக்கோம். இல்ல வாஷிங்டன் சுந்தரமே இன் கேஸ் இந்த மாதிரி இதுல நிறைய இதுல பண்ணிருக்கான். ஜெய்த உனத்கட்லாம் போயிட்டு வந்தான், ரஞ்சி ட்ரோஃபி ஆனா. சரி அவங்களுக்கு ப்ரியாரிட்டி என்னன்னா இப்ப நெக்ஸ்ட் ஓம் ஆஷஸ் வருது. ஆஷஸ்க்காக ஹசல்வுட் இது பண்ணி உள்ள ஷீஃபீல்ட் கேம்ஸ் ஆட வைக்கிறாங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். இது we also done that. It's not new that இது பண்ண மார்னஸ் அபிஷேக் லிட்டரலா இந்த இவங்க நல்லா ஆட்டாங்க. அவனுக்கு பிளேஸ் கிடையாது தேர்ட் ஒன் டே பொறுத்தவரையும். ஒரு சீரீஸ் கம்ப்ளீட்டா பார்க்கணும்ல அவங்களுக்கும் வந்து இப்போ 2027 வேர்ல்டு கப்புக்கு யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்ற ஒரு ஐடென்டிஃபைக்கு தேவைப்படலாம் இந்த இது. ஓகே, வித் ஆல் தட் நோட் நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் என்ன பண்ண போறோம்னு பார்ப்போம். முடிச்சதுக்கு அப்புறமா சீரியஸ் பத்தி சீரியஸ் எப்படி போச்சுன்னு ரிவ்யூ பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.